இது கதை நேரம். என்ன குழந்தைகளா, கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்னைக்கு என்ன கதைனா, எறும்பும் வெட்டுக்கிளியும். முன்பொரு காலத்துல ஒரு காட்டுக்குள்ள ஒரு வெட்டுக்கிளியும் எறும்புகளும் வாழ்ந்து வந்துச்சாம். அந்த வெட்டுக்கிளி எப்படின்னா, ரொம்ப சோம்பேறித்தனமாவே தான் ஊரை சுத்திக்கிட்டு இருக்குமா, பாட்டு பாடுமா, ஆட்டம் ஆடுமா, விளையாடுமா, யாரை பத்தியுமே கவலைப்படாதாம். தன்னை பத்தியும் கவலைப்படாம ஊரை சுத்திக்கிட்டே இருக்குமா. ஆனா எறும்புகளோ அப்படி இல்லையாம். எப்பயுமே உழைச்சிக்கிட்டு சுறுசுறுப்பாவே தான் இருக்குமா. அது ஒரு கோடை காலம் என்பதால அது உணவுகளை சேகரிக்க ஆரம்பிச்சுதாம். குளிர்காலம் வருவதற்குள்ள நம்ம உணவுகளை சேகரித்து வைக்கணும் அப்படின்னு நினச்சி தனக்கு தேவையான தானியங்கள் எல்லாத்தையும் தன்னோட முதுகுல சுமந்து கொண்டு போய் அதோடைய புற்றுக்குள்ள வச்சுக்குமா. ஒரு நாள் ஒரு எறும்பு தன்னுடைய முதுகுல அதை விட கனம் அதிகமாக இருக்கிற ஒரு சோளத்தை முதுகுல சுமந்து கொண்டு போறத அந்த வெட்டுக்கிளி பார்த்துக்கிட்டே இருந்துச்சாம். பார்த்து, நீ எதுக்கு இதெல்லாம் தூக்கிட்டு போற? வெயில் காலம் வருவதற்கு இன்னும் நிறைய நாள் இருக்குதே. நீ எதுக்கு இப்பவே உழைச்சிக்கிட்டு இருக்க? வா, நம்ம விளையாடலாம். என்ன போல இரு நீ, பாட்டு பாடு அப்படின்னு கூப்பிட்டுச்சான். அதுக்கு அந்த எறும்பு சொல்லுச்சான், என்னால முடியாது. நான் உழைக்கணும். நான் இப்போ உழைச்சாதான் குளிர்காலத்துல எனக்கு தேவையான உணவுகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க முடியும். உன்னை போல என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதோடைய புற்றுக்கு கொண்டு போக முயற்சி பண்ணுச்சான். அதால தூக்கிட்டு போக முடியலையாம். அப்போ வெட்டுக்கிளி கிட்ட உதவி கேட்டுச்சான். நீ எனக்கு உதவி பண்றியா? என்னுடைய புற்றுக்குள்ள இதை கொண்டு வந்து வைக்கிறியான்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த வெட்டுக்கிளி, என்னால உனக்கு உதவ முடியாதுன்னு சொல்லி அங்கிருந்து போயிடுச்சான். ஒரு நாள் குளிர்காலமும் வந்ததாம். குளிர்காலம் அதிகமாக இருந்ததால ரொம்ப நடுக்கத்துல அந்த வெட்டுக்கிளி அங்கேயும் இங்கேயும் சுற்றி திரிஞ்சுதான். அதுக்கு தேவையான உணவுகள் எங்கேயுமே கிடைக்கலையாம். காட்டுல இருக்கிற மரங்கள் முழுவதும் பனியால சூழப்பட்டு இருந்ததாம். அதுக்கு எங்க போறது அப்படின்றதே தெரியாம சுத்திக்கிட்டே இருந்துச்சாம். அப்போ குளிரோடைய நடுக்கம் அதிகமானதால ஒரு இடம் பார்த்து அமர்ந்து கொண்டிருந்ததாம். அப்போ யோசிச்சுதான். அந்த எறும்பு சொன்னது அப்பதான் அதுக்கு ஞாபகத்துக்கே வந்ததாம். நீ கோடை காலம் வரும்பொழுது உழைக்காம இப்படி ஊரை சுத்திக்கிட்டு இருக்க. குளிர்காலம் வரும்பொழுது தான் உனக்கு எங்களுடைய அருமை புரியும் அப்படின்னு அந்த எறும்பு சொன்னது அப்பொழுது அந்த வெட்டுக்கிளிக்கு ஞாபகம் வந்ததாம். சரி, நம்ம இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சு நம்ம எறும்புகிட்டயே போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு நினைச்சுதான். எறும்பு போனா நமக்கு உதவி செய்யுமோ செய்யாதோ, நம்ம தான் அதுக்கு உதவி செய்யவே இல்லையே, அது நமக்கு திருப்பி உதவுமா இல்லையா, சரி போய் கேட்டுதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி எறும்போடைய புற்றுக்கு போச்சான். எறும்போடைய புற்றுல போய் கதவை தட்டுச்சான். எறும்பும் வெளியே வந்ததாம். வந்து, உனக்கு என்ன வேணும் அப்படி என்று எறும்பு கேட்டுச்சான். கேட்டதுக்கு அந்த வெட்டுக்கிளி, இல்லை, எனக்கு ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கு. என்னால் உணவு தேட முடியல. உணவு எங்கேயுமே கிடைக்கல. நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எனக்கு உணவு வேண்டும். உன்கிட்ட இருக்கிற தானியத்தில் எனக்கு கொஞ்சம் தர முடியுமா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த எறும்பு சொல்லுச்சான், என்னால் உங்களுக்கு உதவ முடியாது. நீ எனக்கு உதவி செய்தியா நீ? நான் கேட்டேன்ல, உன்னை எடுத்துட்டு வைக்க சொன்னல, உள்ள தானியத்தை என்னால் சுமக்க முடியலன்னு சொல்லி தானே கேட்டேன். நீ உதவி பண்ணியா அப்படின்னு கேட்டுச்சான். சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து வெட்டுக்கிளி அழுதுகிட்டே போச்சான். கதையின் நீதி: வருமுன் காப்பதே அறிவு. நமக்கு நேரம் இருக்கும்போதே எதிர்கால தேவைகளுக்காக உழைத்து சேமிக்க வேண்டும். சோம்பேறித்தனம் துன்பத்தையே தரும். இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க குழந்தைகளா? நம்ம எப்பயுமே எதிர்கால தேவைகளுக்காக உழைத்து சேமித்து கொள்ள வேண்டும். அந்த சேமிப்பு தான் நமக்கு எதிர்கால தேவைக்கு பயன்படும். சோம்பேறித்தனம் நமக்கு என்ன தரும்? துன்பத்தையே தரும். புரிஞ்சுதா உங்க எல்லாருக்கும்? என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.